Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் குரோக்கோ வந்துட்டு என்ன கேம்குள்ள இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பான். குரோக்கோ உள்ள வந்த உடனே ஹியூகா வந்துட்டு நீ ரெடியா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க எல்லாரையும் பயன்படுத்துவேன்னு சொன்னீங்க, பண்ணிருவியா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். ஆமா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன், எல்லாரையுமே சாக்காக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லிட்டு உள்ள வரான். இவன் எதுக்குற இப்ப உள்ள இருக்குனாங்க, இவனோட மிஸ்டேக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டோகு பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவனை கேர்லெஸ் எல்லாம் விட்டுறாதீங்க, அவன் கண்டிப்பா உள்ள வந்திருக்கானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவன் காரணம் இல்லாம வரவே மாட்டான், அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க அப்படின்னு மிடோரிமா சொல்றான். பாயிண்ட் பார்த்தா சைரன் டீம் 68 சுட்டாகு டீம் 76 சொல்லிட்டு தேர்ட் குவார்டர் கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்ப பால் வந்து சைரன் பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. டாக்கா வந்துட்டு குரோக்கோவை இப்பயுமே எங்கேயும் விடாம மறைச்சிட்டே நின்னுகிட்டு இருக்கான். இப்பயும் டாக்கா வந்துட்டு குரோக்கோவை கம்ப்ளீட்டாவே கவர் பண்ணானே அப்படின்னு கோகனே வெளியிருந்து சொல்றான். அதுக்கு கோச்சுமே இல்ல, இந்த வாட்டி அவனால கண்டிப்பா ஸ்டாப் பண்ணவே முடியாது, அவன் இந்த கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக போறான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்களோட ஸ்பீட கம்மி பண்ணிட்டு விளாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு கீசே சொல்றான். ஆமா இப்ப அவங்க கண்மூடித்தனமா செம்ம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் கண்டிப்பா டேஞ்சர்ல போய் முடியும். சோ இப்போதைக்கு பொறுமை ஆடுறதா நல்லது அப்படின்ட்டு மொம்மையும் சொல்றா. சுட்டாக டீமோட கேப்டன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அவங்களோட ட்ரம்ப் கார்டை கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. சோ அவனை தான் முதல்ல எதுவும் பண்ண விடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப பால கரெக்டா நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி கியோசி கிட்ட தராங்க. கியோசி வந்து குரோக்கோவை பாக்குறான். நேரா குரோக்கோ வந்துட்டு டாக்கோட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். டாக்கோ அவன் கூட வரான், பட் காகமி வந்து அவனை மறைச்சிடுறான். சோ காகமி ஒரு ஸ்கிரீன் யூஸ் பண்ணி எப்படியோ குரோக்கோவை தப்பிக்க வச்சிடறான். இவனோட மிடோரிமா இன்ஸ்டா ஒன்னு போறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோக்கே ஒன்னும் புரியல. நேரா கியோசி வந்துட்டு குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான் பால. அந்த பால பார்த்தா குரோக்கோ மிஸ் டைரக்ஷன் எதுவுமே பண்ணல, பால கையில பிடிச்சிடுறான். இவனோட லூசு பையில இருக்கான், மிஸ் டைரக்ஷன் பண்ணணும்னா பால பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கீசை யாருக்குமே ஒன்னும் புரியல. அப்ப காகமியுமே டாக்கோ கிட்ட இதை உங்களால கண்டிப்பா தடுக்கவே முடியாது, இதுக்கு என்னதான் ஸ்கில் இருந்தாலும் என்னதான் ஸ்பீட் இருந்தாலும் இதை குரோக்கோவால மட்டும்தான் பண்ணவே முடியும், அவனை இப்ப அவங்க யாராலையும் தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரம் குரோக்கோ அப்படியே பால மெதுவா கொண்டு வரான். மிடோரிமா கண்ணை மூடிடவே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா பால நோட் பண்றான். அவன் பால தான் பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கேப் விடுறான், பார்த்தா பால் காணாம போயிருச்சு, ஆளும் காணும். குரோக்கோ பார்த்தா மிடோரிமாவை கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அப்பதான் காகமி இதோட பேரையுமே சொல்றான், வேனிஷிங் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே கொண்டு வந்து கியோசி கிட்ட பால கொடுக்க கியோசி அழகாவே ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். மிடோரிமாக்கெல்லாம் குரோக்கோவை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. கீசேக்கும் அப்படிதான் மோமோயா அப்பதான் சொல்றான் இவனோட டிரைவ் இப்பதான் இவன் பெர்ஃபெக்ட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அடுத்த பால் அவங்க டீம் பிளேயர் ஒரு பால் ஷூட் பண்றான், பட் அது பாஸ்கெட்குள்ள உள்ளாம வெளியே வருது. அந்த பால் இசுகி கரெக்டா ரீபவுண்ட் ஆடிடுறான். அவன் வந்துட்டு அப்படியே எடுத்து குரோக்கோ கிட்ட தூக்கி போட்டுறான். இந்த வாட்டி அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு டாக்கோ அகைன்ஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா குரோக்கோ அவனுக்கு நேரா தான் வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஒரு செகண்ட் பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி ஆளக்கானும், பார்த்தா பின்னாடி போயிடுறான். இவன் என்னடா என் கண்ணு முன்னாடி இப்படி மறைஞ்சு போற மாதிரி இருக்கு, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ பயந்துருக்கான். அந்த பால் குரோக்கோ ஹியூகா கிட்ட கொடுக்க ஹியூகா ஷூட் பண்ணி அடுத்த பாயிண்ட் வாங்குறான். அப்ப பார்த்தா சரி டீம் 73 அவங்க 76 சொல்லிட்டு இன்னும் 3 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அடுத்து அவங்க டீம் பிளேயர் பால வந்துட்டு தூக்கி போடுறான். அப்பவே உள்ள வந்து குரோக்கோ தடுத்து விட்டுறான். இந்த வாட்டி அவன் பால பிடிக்க மறு செகண்ட் ஹியூகா கிட்ட கொடுக்க ஹியூகா மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்றான். இப்ப 3 பாயிண்ட் ஆகுது. 76 சொல்லிட்டு தேர்ட் குவார்டர் ஈக்குவலா முடிக்கிறாங்க. குரோக்கோ உள்ள போன அடுத்த நிமிஷமே நம்ம 8 பாயிண்ட் வந்து கம்பேக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம சந்தோஷமாயிடுறாங்க. தேர்ட் குவார்டர் முடிஞ்சு எல்லாரும் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப கியோசி வந்துட்டு காகமி ரொம்ப டயர்டா இருக்கிறத நோட் பண்றான். காகமி நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கேக்குறான். நான் ஓகே தான், அவனுக்கு முன்னாடி நான் டயர்ட் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அந்த நம்பர் லெவல் என்ன டெக் பண்றான்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது, பட் நமக்கு வேற வழியில அதை ஓவர் கம் பண்ணி வந்து ஆகணும் அப்படின்னு அவங்க கேப்டன் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம தான் இப்ப அப்பர் ஹேண்டா இருக்கும், ஏன்னா அவங்களோட நம்பர் 10 அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன். எனக்கு என்னவோ தெரியல, அப்படி அவன் அவ்வளவு சீக்கிரமா கிவ் அப் பண்ற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். இப்போ வந்துட்டு ஃபோர்த் குவார்டருமே ஸ்டார்ட் ஆகுது. சரி எடுத்தோடனே ரன் அண்ட் கன் அவங்க வழக்கம் போல ஃபாஸ்டா ஓடி எனக்கு தெரியுமா, அதே மாதிரி பாஸ் கொடுத்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் ஃபாஸ்டா இருந்தாலும் இவங்களை பிரெடிக்ட் பண்றது என்னவோ ரொம்பவே ஈஸி தான். நம்பர் 5 வந்துட்டு 4 கொடுப்பான், 4 வந்துட்டு 7 கொடுப்பான். இதே பேட்டர்ன்ல தான் இவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இப்ப பால் நம்பர் 5 இருக்கா, அவன் நம்பர் 4 தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பால பிடிக்க வந்துடும் ஆப்பனன்ட். பட் இவ்வளவு பிரெடிக்ட் பண்ணுவேன் குரோக்கோ அங்க இருக்கான் அப்படின்றத யோசிக்காம விட்டுட்டான். குரோக்கோ உள்ள வந்து டக்குன்னு அந்த பாலோட டைரக்ஷனை மாத்தி நம்ம பிளேயர் கிட்டே கொடுத்துறான். அந்த பால காகமி வாங்கிட்டு மறு செகண்டே அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். பார்த்தா 2 பேருக்கு அவனை பிளாக் பண்றாங்க. காகமி பாத்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கத்திக்கிட்டு இருக்கான். காகமி அவங்களோட கைக்கு மேல ரீச் போய் பக்காவா பால பாஸ்கெட் குள்ள ஷூட் பண்றான். இவங்க எப்பறம் நான் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இப்படி விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களோட கேப்டன் வந்துட்டு கியோசி இசுகி 2 பேரும் யூஸ் பண்ணப்ப ஃபாஸ்ட் பாஸ் எப்படி இருந்ததோ அதை விட இந்த குரோக்கோ வந்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிருச்சு. அவங்களோட ரன் அண்ட் கன் ஸ்டைலே இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. சோ இதுதான் சரினோட உண்மையான பீக் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். அடுத்து இப்ப பால் வந்துட்டு சுட்டாகு டீம் பிளேயர்ஸ் கிட்ட இருக்குது. அவங்க பாஸ் பண்ணி கரெக்டா மிடோரிமாக்கு தந்துறாங்க. உங்களை அவ்வளவு ஈஸியா நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா வந்துட்டு காகமி கியோசி 2 பேரும் வரக்குள்ள டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். சே நான் கொஞ்சம் டிலேவா வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காகமி பால் டிராவல் ஆகிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். கியோசி வந்துட்டு என்னடா இவன் இன்னைக்கு மட்டும் எவ்வளவு சூட்டரா பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பால் போய் அப்படியே அக்யூரேட்டா பாஸ்கெட் குள்ள உழுகுது. டாக்கோமே வந்துட்டு சூப்பரா மிடோரிமா எனக்கு தெரிஞ்சு இப்போ உன்னோட லிமிட் நீ ரீச் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ மறுபடியும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நான் என்னோட லிமிட் எல்லாம் எப்பவோ கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் செய்றீன் சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹியூகா வந்துட்டு நாங்க ஒண்ணு இங்க தோக்குறதுக்காக எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால ஷூட் பண்றான். இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாம் ஷூட்டாகு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்களுமே இங்க தோக்குறதுக்காக எல்லாம் ஒண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் ஷூட் பண்றான். ஸ்டேடியம் முழுக்க ஷூட்டாகு செய்றீன்னு சொல்லி மாறி செம்மையா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே 2 டீம் விளையாடுறத கொஞ்சம் மாண்டேஜாவே காட்டுறாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நடந்ததை எடுத்து திரும்ப கிளிப்பா போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா எந்த ஒரு சீனுமே வரல, ஏற்கனவே நடந்த சீனை தான் அப்படியே மாண்டேஜா போட்டு காட்டுறாங்க. சப்ஸ்டிட்யூட்ல இருந்த செய்றீன் பிளேயர்ஸ் 2 டீமே விட்டு தர மாதிரியே தெரியலையடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன வந்துட்டு இந்த மாதிரி இன்டென்ஸான மேட்ச் எல்லாம் நம்மளால எப்பயா
எப்படியாவது பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இந்த கேம் முடியவே கூடாது, இப்படியே போய்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றேன். கடைசியா பாயிண்ட் பார்த்தா சேரியன் டீம் 103, சுட்டாக்கு டீம் 102 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 30 செகண்ட் தான் கேம்ல இருக்குது. அப்ப வந்து சுட்டாக்கு டீமோட கேப்டன் ஒரு பால் ஷூட் பண்ணி இப்ப அவங்க ஒரு பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க. நமக்கு ரொம்ப டைம் இல்லடா, கேர்ஃபுல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய இருந்து எல்லா சேரியன் டீம் பிளேயர்ஸ் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப பால் வந்து இசுகி கிட்ட இருக்குது. அவங்க டீம் பிளேயர் இருந்து எப்படியாவது தப்பிக்க தான் பாக்குறான். பட் அவங்க டீமோட 5 நம்பர் பிளேயர் இசுகி கிட்ட இருந்து பால் பிடிக்கிறான். இப்ப மட்டும் இந்த பால் கோட்டை விட்டு வெளியே போச்சுன்னா அடுத்து நம்மளால ஷூட் பண்றது கஷ்டம் தான், இது வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா குரோக்கோ உள்ள வந்து அந்த பாலை டிபாட்றான். உன்னை நான் எங்கேயுமே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்காவும் குரோக்கோ கிட்ட வந்துடுறான். அப்ப குரோக்கோ அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தவே லைட்டா காலை ஒரு செகண்ட் கீழே வைக்கும் போதே அவனோட வேனிசிங் டிரைவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கான். காலை வச்சு லேண்ட் ஆன மறு செகண்டே வேனிசிங் டிரைவை போட்டு டாக்காவை தாண்டிட்டு ஓடிடுறான். அவங்களோட கேப்டன் வந்துட்டு குரோக்கோ கிட்ட வந்துடுறான். அதனால குரோக்கோ டக்குன்னு இந்த பால கியோசிக்கு தந்துடுறான். சூப்பர் பாஸ்டா குரோக்கோ, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி ஜம்ப் பண்ண வரான். பட் அவனோட காலை அவ்வளவுதான் ஜம்ப் பண்ண முடியல. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கியோசியால ஜம்ப் பண்ண முடியல, கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கியோசி விட்டு தந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்றான். செம்மையா பறந்து வந்து பால பேஸ்கெட் கிட்ட கொண்டு வந்துடுறான். அவனை விடவே மாட்டேன் அயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கை வைக்கிறான் வந்து. ஆனா மிடோரிமா வந்துட்டு கியோசிக்கு பின்னாடி வந்து தடுக்க வந்ததுனால அவன் லைட்டா போய் கியோசி மேலேயே மோதிடுறான். கியோசி ஷூட் பண்ண பால் பேஸ்கெட் குள்ள என்னதான் வெளிலனாலும் ரெஃபரி வந்துட்டு மிடோரிமாக்கு ஒரு ஃபவுல் தந்துறாரு. சோ 2 ஃப்ரீ த்ரோ கிடைக்குது. இப்ப கேம்ல பார்த்தா இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது. சேரி டீம் 103, சுட்டாக்கு டீம் 104 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். இந்த ஒட்டுமொத்த கேம் கடைசில இந்த 2 ஃப்ரீ த்ரோல வந்து நிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். சுட்டாக்கு டீம் பிளேயர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ப்ரே பண்றதா ஒரே வழின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப அவங்க 2 ஷாட்டையுமே கரெக்டா பண்ணிட்டா நமக்கு வேற வழி இல்ல, நம்மளோட தோல்வி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ரீபவுண்ட் அடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்றான். ஆமா, அதனால இப்ப நீங்க ப்ரே பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ரீபவுண்ட் ஆறதுக்கான எல்லா வழியும் பாருங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க எல்லாரும். கியோசி தான் ஆக்சுவலி இப்ப ஃப்ரீ த்ரோவா பண்ணணும். ஆனா கியோசிக்கு பயங்கரமா கால் நடுங்கிட்டு இருக்கு. அதை கியூஹாவுமே நோட் பண்றான். இப்ப கியோசி வந்துட்டு ஃப்ரீ த்ரோ பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அவன் அப்படியே பால நல்லா சுத்தி விட்டுக்கிட்டு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பால அப்படியே ஜம்ப் பண்ண முடியாம கொஞ்சம் தடுமாறி தான் அப்படியே நின்னுக்கிட்டே தான் ஷூட் பண்றான். சுட்டாக்கு டீம் பிளேயர்ஸ்ல மிஸ் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சேரியன் டீம் பிளேயர்ஸ்ல ஹிட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பால் வந்துட்டு கரெக்டா போய் பேஸ்கெட் குள்ள உழுகுது. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ த்ரோ சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது மூலமா இப்ப 2 டீமே 104 சொல்லிட்டு ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அடுத்த ஃப்ரீ த்ரோவை கியோசி பண்ணிட்டா அப்படின்னா சேரியன் டீம் வின்னிங். அடுத்து கியோசி வந்துட்டு இன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பால சுத்தி விட்டுக்கிட்டு மறுபடியும் பால தூக்கி போடுறான். பால் வந்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல பேஸ்கெட் நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஆனா அந்த பால் போக வேண்டிய இடத்துல சரியா போய் சேராம அந்த பேஸ்கெட்டோட மூலையில பட்டு அப்படியே வெளியே தெரிக்குது. எல்லாருமே செம்ம ஷாக்கு. எல்லாரும் ரீபவுண்ட் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாங்க 2 டீமும். அவங்க டீமோட பிளேயர்ஸ் 2 பேர் கரெக்டா அந்த பால் கிட்ட ரீச் பண்ணிடுறாங்க. ஆனா அந்நேர காகமி உள்ள வந்து பால கரெக்டா அந்த பால பிடிக்கிறான். காகமி இறங்கின மறு செகண்ட் மறுபடியும் குதிச்சு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். ஆனா மிடோரிமாவும் இந்த வாட்டி சேர்ந்து ஜம்ப் பண்றான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையில பால பிடிச்சு செம்மையா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. காகமி பேஸ்கெட்டை நோக்கி தள்ள பாக்குறான், இவன் பேஸ்கெட் விட்டு வெளியே நோக்கி தள்ள பாக்குறான். 2 பேர் கையில இருந்து பால் எந்த பக்கம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப டைம் வந்துட்டு 1-0 அப்படின்னு சொல்லிட்டு டைம் முடிஞ்சிருது. அப்படி இந்த எபிசோடுமே முடிஞ்சிருது. 2 பேரோட கையில இருந்த பால் அந்த ஒரு செகண்ட் கேப்ல எந்த பக்கம் போச்சு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல தான் காட்டுவாங்க. எந்த பக்கம் போச்சு, யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பை கைஸ்.